வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபட் சீரீஸ் 13. வாரன் பஃபட் வீட்டுக்கு பக்கத்தில் சூசன் தாம்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த பொண்ணு மேலே காதல் வந்துடுச்சான். நம்ம வாரன் பஃபட்டுக்கு தான் பொண்ணுங்களை வசீகரிக்கிற மாதிரி பேச தெரியாதே, அதனால தானே காலேஜ் படிக்கிற டைமில் நிறைய பொண்ணுங்க அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனாலும் வாரன் பஃபட் அந்த பொண்ணை எப்படியாவது காதல் வயப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. அது அவரால் முடியவே இல்லை. பஃபட் புத்திசாலித்தனமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறதும் கிண்டல் பண்ணுறதும் சூசனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. வாரன் பஃபட் அவர் வீட்டுக்கு வர சத்தத்தை கேட்ட உடனே சூசன் பின்னாடி கதவு வழியாக எகிரி குதிச்சு வெளியே ஓடி போயிடுவாங்களாம். வாரன் பஃபட்டை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடி போன சூசனை பஃபட் கல்யாணமே பண்ணிட்டாரு. எப்படி தெரியுமா? உனக்கான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வாரனோட பாலிசி. ஆனால் இந்த இடத்துல வாரன் பஃபட் பொறுமையாக காத்துக்கிட்டலாம் இல்லையா, அவரோட ஸ்மார்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படியும் சூசனை கரெக்ட் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபட் அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சூசனோட அப்பாவுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபட் டெய்லியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து காமிச்சு அவங்க அப்பாவோட மனசில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிட்டாரு. 1952 வாரனுக்கும் சூசனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. $5 செலவில் ஒரு வாடகை வீடு பிடிச்சி 2 பேரும் குடியேறுறாங்க. பஃபட் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தாலே பிஸ்னஸ், ப்ராஃபிட், நான் எப்படியாவது ஒரு மில்லியனர் ஆகிடுவேன், இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் பேசுகிற ஒரு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவியை எப்படி பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு கனவோட சூசன் வராங்க. வாரன் பஃபட்டோட கஞ்சத்தனமான உச்சத்தை மட்டும்தான் சூசன் பார்க்குறாங்க. பஃபட்டும் சூசனும் ஒரு வீட்டுக்கு குடி போனாங்கன்னு சொன்னல, அந்த வீடு முக்கால்வாசி இடிஞ்சு போய் தான் இருக்குது. வாரன் பஃபட்டோட ஷூக்குலேருந்து எலிலாம் ஓடி போதான். இது மட்டும் இல்லை, வாரன் பஃபட்டுக்கும் சூசனுக்கும் முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு குட்டி சூசன் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபட் பேர் வைக்கிறார். அவங்க மனைவியே பெரிய சூசன் சொல்கிறாரு, குழந்தைய குட்டி சூசன் சொல்கிறாரு. இவரோட கஞ்சத்தனத்தோட உச்சம் என்ன தெரியுமா? எல்லாம் மடித்து வைப்போம்ல அலமாரி, அதையே குழந்தைக்கு படுக்கையாக மாற்றி கொண்டாராம். புதுசாக ஏன் படுக்கையெல்லாம் வாங்கணும், இதையே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், இந்த செல்ஃப் எல்லாம் அடுத்த செல்ஃப் அப்படின்னு யோசிச்சாராம். வாரன் பஃபட் அப்பா புரோக்கர் ஆஃபீஸில் தான் வாரன் பஃபட் ரொம்ப நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே அந்த ஆஃபீஸில் வீணடிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படியே ஒமஹாவில் அவரோட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போது திடீர்னு ஒரு நாள் அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி யூதர்களுக்கு மட்டுமே நான் வேலை கொடுப்பேன் அப்படிங்கிற கட்டுப்பாட்டெல்லாம் தளர்த்திட்டு பெஞ்சமின் கிரஹாம் 1954 வாரன் பஃபட்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. உனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என் கூட வந்து என்னோட சேர்ந்து நீ வேலை செய்யலாம். பஃபட் வாயை திறந்து சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டரில் வருஷத்துக்கு $12,000 சம்பளம் அப்படின்னு கிரஹாமே சொல்லிட்டாரு. அதாவது எதிர்பாராத விதமாக ஒரு எம்எல்ஏ சீட்டு அடிமட்ட தொண்டனுக்கு கிடைச்சா அவனுக்கு ஒரு இனம் புரியாத குதூகலம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அப்போ வாரன் பஃபட் ரொம்ப துள்ளி குதிச்சாராம். செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு இந்த ஃப்ளைட்லேயே குட்டி சூசன், பெரிய சூசன், வாரன் பஃபட் 3 பேரும் கிளம்பி வாஷிங்டன் போயிட்டாங்க. வயசுலேருந்தே வாரன் பஃபட் என்னதான் கெட்டிக்கார பையனாக இருந்தாலும் ஜல்லிக்கட்டில் 100 பேர் வந்தால் கூட தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு ஒரு காளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா கொம்பு சீவி விட்டவனை மறக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் கறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருந்த வாரன் பஃபட் என்னும் குதிரையை லாடம் கட்டி ஒழுங்குபடுத்தியது பெஞ்சமின் கிரஹாம் தாங்க. பஃபட் ஏன் பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தார் அப்படிங்கிறத அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.